குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, TN12 2025 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல எவ்வளோ கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எந்தெந்த சாப்டர்ல கேட்டிருக்கான்றத ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்கா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு ஒன் வேர்ட்ல 4 கிரியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ சாப்டர் 1, சாப்டர் 8, சாப்டர் 10 அண்ட் சாப்டர் 2ல இருந்து எடுத்திருக்காங்க. சாப்டர் 1ல தேரம் 1.4 பேஜ் நம்பர் 6ல எடுத்திருக்காங்க. சாப்டர் 8ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பேஜ் நம்பர் 66ல இருந்து எடுத்திருக்காங்க. சாப்டர் 10 ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு ஆர்டர் அண்ட் டிகிரி கண்டுபிடிங்க அப்படின்றத எக்ஸசைஸ் 10.1ல இருக்க 4th சம்ம டைரக்டா எடுத்து கொடுத்திருக்காரு உங்க ஆர்த்தர். ஸோ சாப்டர் 2ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எக்ஸசைஸ் 2.5ல ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ டோட்டலா 4 ஒன் வேர்ட்ஸ் எடுத்திருக்காரு கிரியேட்டிவா. ஸோ 2 மார்க்ஸ் வந்து 2 கிரியேட்டிவ். சாப்டர் 3ல வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எழுதணும், ஒரு ரூட் கொடுத்துட்டாரு. அனதர் ரூட் அதுக்கு கான்ஜுகேட்டா எடுத்துட்டு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ணும். இது எங்க இருக்கு? எக்ஸைஸ் 3.2. ஸோ கம்பல்சரி கொஸ்டின் வந்து சாப்டர் 9. இது பேசிக்கா ப்ராப்பர்ட்டி, ஆர்டர் ஈவன் ப்ராப்பர்ட்டியில எக்ஸுக்கு பதிலாக 2a மைனஸ் ஆஃப் எக்ஸ் போட்டு நீங்க ப்ராப்பர்ட்டி வச்சு சால்வ் பண்ணலாம், இல்ல டேரக்டா இன்டிகிரேட் பண்ணா அதுக்கு ஆன்சர் வந்திருக்கும். இது டேரக்டா புக்ல இருக்கு. எக்ஸாம்பிள் 9.20 பேஜ் நம்பர் 107. ஓகே, நெக்ஸ்ட் 3 மார்க் வந்து ரெண்டுமே கிரியேட்டிவ். ஒன்னு சாப்டர் 7 டெய்லர் சீரிஸ், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு டெய்லர் சீரிஸ் எழுதுங்க. அந்த ஃபார்முலால அப்ரோச் பண்ணி ஈக்குவேஷன் பெருசா எழுதுனா மட்டும் போதும். தென் சாப்டர் 12ல கம்பல்சரி கொஸ்டின். இது வந்து எப்படின்னா எக்ஸைஸ் 12.1ல சம் நம்பர் 3. ஸோ ஏ ஸ்டார் பின்னு ஒரு ஆப்ரேஷன்ல எல்ஹெச்எஸ் ஆர்எஸ்எஸ் நீங்க ஈக்குவேட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கா இது வந்து இந்த மாடல், இந்த எக்ஸைஸ்ல இருக்க மாடல். சாப்டர் 5ல 2 கிரியேட்டிவ். சாப்டர் 11ல வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸைஸ் 11.5ல ஒரு சப்மரீன் சம் கேட்டிருந்தாங்க கிரியேட்டிவா. பேசிக்கா வந்து எக்ஸாம்பிள் 11.19, 20 அண்ட் 21 போட்டிருந்தோம்னா அந்த மாடல் வச்சு ஈஸியாவே போட்டுடலாம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். சாப்டர் 5ல ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் எழுத சொன்னாங்க. கிவன் ஃபோகே அண்ட் லேட்டஸ்ட் ஐட்டம் வச்சு நீங்க அந்த ஈக்குவேஷன் எழுதணும். இது எங்க இருக்கு? எக்ஸசைஸ் 5.2ல இருக்கு. கரெக்டா? ஸோ ஓவராலா உங்களுக்கு போன வருஷம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல எங்கிருந்து ஒன் வேர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ கிரியேட்டிவ் கொஸ்டின் சாப்டர்ஸ் 1, 2, 3, 5, 7, 8, 9, 10, 11 அண்ட் 12. ஸோ டோட்டலா 10 சாப்டர்ஸ்ல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து போன வருஷம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல எடுத்திருக்காங்க. சரி, இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒன் வேர்டு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்னு தேரம்ல இருந்து எடுக்கலாம், ரிமார்க்ல இருந்து எடுக்கலாம், நோட்ல இருந்து எடுக்கலாம், ப்ராப்பர்ட்டில இருந்து எடுக்கலாம், ரிசல்ட்ல இருந்து எடுக்கலாம், டெஃபினிஷன்ல இருந்து எடுக்கலாம், எக்ஸாம்பிள்ஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஃபார்முலாவா இருக்கலாம், இல்ல எக்ஸசைஸ் சம்ல இருந்து அந்த மாடலே எடுக்கலாம். இதெல்லாம் இப்படி ஒன் வேர்ட்லயே கேட்கறாங்க, 2 மார்க்ஸ்லயும் எடுக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ம வச்சுக்கிற உங்களுக்கு கிரியேட்டிவா கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஸோ இப்படிதான் உங்களுக்கு பேப்பர் வரும். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.